விஜயெல்லாம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண மாட்டார். அரசியல் கணக்கு முடிச்சுட்டு பலபடி அவர் நடிக்க போயிடுவார், இல்லாட்டா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவார். அவர் படம் கில்லி படம்லாம் சூப்பராக இருந்துச்சு. திருஷாவும் அவங்க நடிச்சிருந்த படம். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, வேற யாருமே களத்துல இல்ல அப்படின்றாரு. களத்திலே கிடையாது, பைத்தியகாரத்தனமான பேச்சு. இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏவுடைய செயல்பாடோ நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ரயில்வே மேம்பாலம் அது நான் கொண்டு வந்தது. வழக்கமான தேர்தலா இல்ல, இப்ப வந்து புதுசா விஜய் வந்திருக்காரு, 4 முனை போட்டி இருக்கு, யாரோட ஓட்ட விஜய் பிரிக்க போறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆனாலும் நான் ஒரு 60,000 ஓட்டு 50,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவேன்னு சொல்றீங்களா? அதனால அதை கேட்கிறேன். இல்ல, அவரு விஜயெல்லாம் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண மாட்டார். இந்த தேர்தலோட அவர் வரவு செலவு கணக்கு முடிச்சுட்டு போயிடுவாரு. வரவு செலவுனா புரியல. வரவு செலவு கணக்குன்னா அரசியல் கணக்கு. அரசியல் கணக்கு முடிச்சுட்டு பலபடி அவர் நடிக்க போயிடுவாரு, இல்லாட்டா ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவாரு. ஃபாரின்ல போயிடுவாரு? ஏன் இங்க இருக்க மாட்டாரா? இங்க இருந்தா அவருக்கு பிடிக்காது. மக்கள் நம்மளை ஓட்டு போடலன்னு ஒரு வருத்தப்படுவாரு. எதையுமே செய்யாம மக்களுக்கு இன்னைக்கு வெள்ளம் வந்த போது, மழை வந்த போது, புயல் அடித்த போதும் ஓடி ஓடி மக்களை பாதுகாத்தது அதிமுக. அதுக்கடுத்து திமுக. எந்த உதவியும் செய்யாம சினிமாவை வச்சுக்கிட்டு வந்தவொடனே மக்கள் எனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுங்கன்ட்டு வந்தாருன்னா இது என்ன எவ்வளவு ஒரு ஏமாற்றுத்தனமான வேலை. நீங்க எப்படி ரசிக்க மாட்டாங்க. நீங்க எப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க? இப்ப தூத்துக்குடி போகும்போது கூட அலைக்கடலான மக்கள் திரண்டு வர்றாங்க சொல்றாங்க. இங்க வந்தாலும் வருவாங்க, பெருநர் வந்தாலும் வருவாங்க, சிவாஜி வந்தாலும் வருவாங்க, ராஜாவளி வந்தாலும் வருவாங்க, மதுரை வந்தாலும் வருவாங்க. அப்புறம் நடிகருங்க, நானே இங்க இருக்கேன் விஜய் வராருன்னா அப்படி வண்டி படிச்சு போற பாட்டு போக முடியாது. நீங்களே பாப்பீங்க? அதெல்லாம் உறுதியா பார்ப்பேன். அதெல்லாம் இருக்கு. அவர் நடிப்பை பார்ப்பேன், அவர் படத்தை பார்ப்பேன், அவர் படத்தெல்லாம் விரும்பி பார்ப்பேன். விஜய் உங்களுக்கு பிடிக்குமா? அதெல்லாம் நல்லா பிடிக்கும். என்ன படம் பிடிக்கும்? அவர் படம் கில்லி படம்லாம் சூப்பரா இருந்துச்சு. திருஷாவும் அவங்க நடிச்சிருந்த படம் சூப்பரா படம், நல்ல ரொம்ப படம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பிடிக்கும். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி விஜயோட ஃபைட் இருக்கும், டான்ஸ் இருக்கும், சிரிப்பு இருக்கும், ஜோக் இருக்கும். அவரே ஜோக் பண்ணுவாரு. அவரே ஆனா அவர் அரசியல்ல வரும்போது அரசியல்ல வந்த உடனே அவர் பெரிய எதிர்பார்ப்போட வரப்படாது. கொஞ்சம் உலகின் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் கட்சி வந்த உடனே முதலமைச்சர் வாக்கல. கட்சி நடிக்கும் போதே மக்களுக்கான தொண்டுகளை செஞ்சாரு, மக்களுக்கான மிகப்பெரிய பணிகளை செஞ்சாரு. மழை வெள்ளம் வந்த நேரத்துல 1957லயும் அவர் கட்சி ஆரம்பிச்சு 72ல 57 52 10,000 ரிக்ஷா தொழிலாளிகளுக்கு ரெயின் கோட் கொடுத்தாரு, மலை கோட்டு. இதெல்லாம் அவர் நினைச்சு கூட கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்காத நேரத்துல அரசியல்ன்ற ஒரு இது இல்ல. அரசியலுக்குள்ள 52ல அரசியலுக்குள்ள அவர் ஜாஸ்தி வரவே இல்லை. 57ல தான் அவர் அரசியல் சொல்லிட்டு உள்ளே வராரு. பெரும்பாலும் அப்பயே அவர் வாங்கி கொடுத்தாரு. இப்ப எம்ஜிஆரோட அரசியல் பத்தி நீங்க பேசும்போது நீங்க ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்து அதிமுகவுல இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு போஸ்ட் ஓட்டுனதுல இருந்து வந்திருக்கீங்க. எல்லாருமே உங்களுடைய அடையாளமா சொன்னது இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னா உங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இந்த இடத்துல இருந்து இப்போ திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, அதுக்கு இடையிலான உழைப்பு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் ஆரம்பத்துல எங்க ஐயா ஒரு விவசாய குடும்பம். நாங்க ஒரு பெரிய விவசாயி கிடையாது, சிறிய விவசாயி, சிறு விவசாயி. ஒரு 5-6 ஏக்கர் பருத்தி காடு, ஒரு 6 ஏக்கர் வயக்காடு நெல், ஒரு 4 பசுமாடு, 2 எருமாடு, இப்படி வச்சு ஒரு சிறிய குடும்பம். எங்கள் அப்பா தச்சு வேலை பார்த்தாரு. எங்கள் சொந்த மாமா எங்கள் சொந்தக்காரங்களை வச்சு ஒரு 10 பேரை வச்சு வேலை பார்த்து விவசாய சம்மந்தப்பட்ட அந்த வேலைகளை தான் பார்ப்பாரு. அப்படி வந்த குடும்பத்தில் நான் 10 வரைக்கும் படிச்சிருக்கேன். திருத்தங்கல் எஸ்ஆர்எம் ஸ்கூலில் 10 வரைக்கும் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு நான் சினிமா வால் போஸ்ட்லாம் ஓட்டல, அரசியல் வால் போஸ்ட் ஓட்டுவேன். எம்ஜிஆர் படத்தை ஓட்டுவேன், எம்ஜிஆர் கட்சிக்கு வால் போஸ்ட்டுகளை வாங்கி நானே ஓட்டுவேன், ஒட்ட சொல்லுவேன், நானும் ஓட்டுவேன். அரசியல் ரீதியாக நான் வால் போஸ்ட் தான் ஓட்டிருக்கேன். சில சினிமா வால் போஸ்ட் ஓட்டுனா போட்டு விடுவாங்க, எனக்கு பிடிக்காதீங்க, அது கிடையாது. நான் ஓரளவுக்கு நல்லா தான், ஓரளவுக்கு ரொம்பவும் ஏழ்மை கிடையாது, ரொம்பவும் மனக்காரம் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சாதாரணமாக போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தவர் எந்த நிலைமைக்கு வந்துட்டாரு? போஸ்ட் 10 வருஷம் மந்திரியா இருந்திருக்கேன்ல, இன்னைக்கு போன வாரம் கூட வால் போஸ்ட் ஓட்டினேன். கட்சிக்காரங்க ஒட்டும் போது நானும் கூட ஓட்டுவேன்.
என்ன காரணம் சார் அது? அது கட்சி இன்னைக்கு உங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம பாக்குறோம், உங்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க, உங்க பின்னாடி வர்றதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. அதை வந்து நம்ம தொண்டரா வாழ்ந்தா தான் தொண்டர்கள் எழுச்சி ஆவாங்க, அவங்களுக்கு உற்சாகம் இருக்கும், அவர்கள் எதையும் எதிர்பார்க்காம உழைப்பாங்க. அவர்களை உற்சாகம் ஊட்டுவதற்கு நாம் அதை செய்தால்தான் அவர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதனால செய்யறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. கட்சி என்பது வந்து தலைவன் தொண்டன் எல்லாம் வந்து நடைமுறையில சொல்லிக்கலாம். இயல்பா இருந்தா தான் எப்போதும் பலமாக நம்ம இருப்போம். உங்களுக்கு நீங்க அவங்களோட கலந்துக்கணும், அவங்க கூட ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறதே அதெல்லாம் பண்றீங்க. ஆமா, அதேதான். அவங்களோட ஒன்றாக நானும் உங்களை விட்டு எங்கேயும் போகலப்பா, நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து புரிய வைப்பதற்கு நான் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான் கொடியை கட்டுறது, வால் போஸ்ட் ஓட்டுறது. இன்னைக்கும் ஆமா, தெருவில் நின்று பேசுறது, மைக்கில் ரோட்ல மீட்டிங் போட்டு பேசுவேன், உட்காந்து சேர போட்டு. கல்யாண மண்டபத்தில் ஹோட்டலில் ரூம் போட்டு பேச மாட்டேன், ஒரு தெருக்குள்ள மீட்டிங் போட்டு அங்கே 10-30 சேரை போட்டு ரோட்லேயே உட்காந்து பேசுவோம். தெருக்காரங்க கூட பார்ப்பாங்க. ஓகே சார், இப்போ நீங்க இப்போ ஒரு 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்திருக்கீங்க, சிவகாசி தொகுதியில் எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணலன்னு சொல்றீங்க? இப்போ நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் அவங்க பண்ணலப்பா அப்படின்னு சொன்னாதானே தெரியும். நிறைய சொல்லாமே. அவங்க என்ன இப்போ அவங்க செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ரயில்வே மேம்பாலம் அது நான் கொண்டு வந்தது. அதிமுக ஆட்சியில் 5 ரயில்வே மேம்பாலத்துக்கு பெர்மிஷன் வாங்கினேன் மத்திய அரசில், ரயில்வே துறையில். அதில் சிவகாசி தொகுதியில் 2 பாலம், சாச்சாபுரம் பாலம், சிவகாசி சாச்சாபுரம் பாலம், சிவகாசி திருத்தங்கல் பாலம். இந்த 2 பாலத்துக்கு வந்து ஆய்வு பண்ணி அதற்கு நடவடிக்கை எடுத்து அதற்கான தளம் அமைத்து மண் பரிசோதனை செஞ்சு அதற்காக அரசாணை வெளியிட்டது, முன்பணம் ஒதுக்கியது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில், நான் அமைச்சராக இருந்த காலத்தில். அதற்கு பின்பு ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு அவர்கள் உடனடியாக அந்த பணியை அப்படியே தொடர்ச்சியாக செய்திருந்தால் அது நியாயவாதின்னு சொல்லலாம். செய்யாமல் 4 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அந்த பணியை செஞ்சு ஒரு பாலத்தை திறந்திருக்காங்க. அதனால அதுல வந்து அவங்க முழுமையான வெற்றியை அவங்க கொண்டாட முடியாது. அமைச்சராக இருக்கும்போது, நான் அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்த ஸ்கீம் தான் இவங்க காலதாமதப்படுத்தி இப்ப பணி செய்றாங்க. இப்ப இவங்க வேலையே செய்யலன்னு சொல்ல வரீங்க? இவங்க நீ சொல்லக்கூடிய எதுவுமே இவங்களா கொண்டு வந்தது கிடையாது. நான் அப்படி கிடையாது. ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன். 2800 பிள்ளை 700 பிள்ளைங்க படிக்குது. இப்போ கலை அறிவியல் ஆண் பெண் இருபாலர் படிக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரி சிவகாசி மாநகராட்சிக்குள்ளே இருக்குது. ஆணையர் பஞ்சாயத்து கோர்ட்டு பக்கத்தில் மிகப்பெரிய கோர்ட்டு கொண்டு வந்தேன். சிவகாசியில் 16 கால்நடை கிளை நிலையங்களை கொண்டு வந்தேன். 10 கிளை நிலையங்களை மருந்தகங்களை தரம் உயர்த்தினேன். 5 ஆரம்ப சுகாதார நிலையங்களை கொண்டு வந்தேன். இந்த சிவகாசி அண்ணா காலனியில் ஒரு மகப்பேறு மருத்துவமனை கொண்டு வந்தேன். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய கொண்டு வந்தேன். இதெல்லாம் வந்து அசையா சொத்துக்கள். இது ரோடு ஓட்டேன், சிமெண்ட் ரோடு ஓட்டேன், கல் பயிற்சியெல்லாம் சொல்லலை நான். இதெல்லாம் அசையா சொத்துக்கள். அதுபோக வந்து சிவகாசி சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை பூரா தொடக்க பள்ளியை பூரா நடுநிலை பள்ளி ஆக்கினேன். நடுநிலை பள்ளியை பூரா உயர்நிலை பள்ளி ஆக்கினேன். உயர்நிலை பள்ளிகளை பூரா வந்து மேல்நிலை பள்ளி ஆக்கினேன். இப்போ நீங்க பண்ணியிருக்க திட்டங்கள் வந்து உங்களை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? திட்டங்கள் மட்டுமல்ல, என்னுடைய நடவடிக்கை, என் மீது வைத்திருக்கின்ற மக்கள் அபிமானம், என்னை புரிந்தவர்கள், என்னுடைய தரம் தெரிந்தவர்கள், இவர் நல்லவர் என்று என்னை ஏற்றுக்கொள்ளவர்கள். ஆகவே நான் வெற்றி வருவேன். விஜயில என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, வேற யாருமே களத்துல இல்ல அப்படின்றாரு. நீங்க சமீபத்துல தாவேகா களத்துல இல்லன்னு சொல்லி தாவேகா களத்திலே கிடையாது. பைத்தியகாரத்தனமான பேச்சு. இதெல்லாம் பைத்தியக்காரங்க தான் பேசுவாங்க. இப்படி போட்டி களத்துல வந்து அதிமுக திமுக தான் இருக்குன்னு களத்துல தெரியும். அப்படியே சிவகாசி பக்கம் போயிட்டு அப்படியே விருதுநகர் பக்கம் போய் பாருங்க, களத்துல யார் இருக்காங்கன்னு. அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம். திமுக என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல் இது அப்படின்றாங்க. அது வந்து நாடகத்தையே மாத்தி அடிக்கிறது. தமிழகத்துக்கும் டெல்லிக்குமான தேர்தல் சொல்லி அதிமுக வந்து டெல்லிக்கு காவடி தூக்குதுன்னு சொல்றாங்களா? திறமையா பேசுறாங்க. திமுக காரங்க வந்து நல்லா பேசுவாங்க. அது ஸ்டாலின் பொய் நல்லா சொல்லுவாரு, அழகா சொல்லுவாரு. எனக்கும் அதிமுக போட்டி கிடையாது, எனக்கு தப்பா நினைக்காதீங்க, நான் டெல்லியோட போட்டி வரேன்னு நாங்க சொல்லுவோம்ல. எங்களுக்கும் திமுகவுக்கு போட்டி கிடையாது, எங்களுக்கும் காங்கிரஸ் தான் போட்டி வரும்ல. கட்சி யார் அடிமை? ஒரு ஆலையில் அது காங்கிரஸ் கட்சிக்கு 28 சீட்டு கொடுத்துருக்காரு திமுக ஸ்டாலின். இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற பாரதிய ஜனதாக்கு 27 தான் கொடுத்துருக்கோம் நாங்க. அப்ப திறமைசாலி கெட்டிக்கார் யாரு? எடப்பாடியாரா, ஸ்டாலினா? சிவகாசியுடைய சட்டமன்ற வேட்பாளராக கேடி ராஜேந்திர பாலாஜியாக நான் ரெட்டை சின்னத்திலேயும் போட்டு கேட்டு வந்திருக்கின்றேன். அண்ணன் கேட்டு, அண்ணன் கேட்டு, அண்ணன் கேட்டு.